வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற நீங்க ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவா போற்றி, ஓம் பால தண்டாயுதபாணி போற்றின்னு மனதார நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நிச்சயம் விரைவில் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, தொடர்ந்து தடைகள் வந்துட்டே இருக்கா, உறவுகளுக்கிடையே சொந்த பந்தங்களுக்கிடையே பொறாமை பார்த்தீங்கன்னா அதிகமாகுதா, இந்த பொறாமை குணத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிப்பது, கந்திஷ்டியால் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதான், அப்படி இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை அதிகமாயிட்டே இருக்கா, இது வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி கோளாறாக கூட இருக்கலாம். மட்டும் இல்லைங்க எவ்வளவு வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா பணம் கைக்கு தங்காமல் இருக்குதா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கினாலே வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனையும் முடிவுக்கு வரும். இதனால் இந்த ஒரு எளிமையான இரண்டே பொருள் வைத்து வீட்டில் செய்யக்கூடிய பரிகார முறையால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதற்கான வழி என்னன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுனாவே அதை பார்க்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் போல் வாழ்ந்து கொண்டு போனாலும் பரவாயில்ல, ஏதாவது அதிர்ஷ்டம் வந்து விட்டது, ஒரு வருடத்தில் இருந்து இன்னொரு வருடத்துக்கு நீங்கள் வெறும் பை மட்டுமே வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் புதிதாக வீட்டில் குடியிருக்கக்கூடிய நீங்களோ சொந்தமாக நிலம் வாங்கியிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் படிப்படியாக விரைவாக நடக்க ஆரம்பிக்குங்க. இதை பார்க்கக்கூடிய உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தங்க உறவினர்கள் நண்பர்கள் கூட மனதுக்குள்ள ஒரு விதமான கஷ்டமான நெருடலை அவங்களுக்கு உண்டாக்கும். நம்மளால் இப்படி விரைவாக முன்னேற முடியலன்னு அந்த எண்ணமே உங்களுடைய அந்த ஏக்கமே உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையாக மாறினாங்க. இதை தாண்டி வயிற்றெரிச்சல் கூட சொல்லலாம், பொறாமைன்னு கூட சொல்லலாம். நம்ம வாங்க முடியலன்னு ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும். இதுதான் பொறாமை, வயிற்றெரிச்சல், கந்திஷ்டின்னு சொல்லலாம். இதனால் தாங்க சில பேருக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு கூட பாதிப்பு சில நேரத்தில் ஏற்படுது. இந்த எதிர்ப்புகளில் இருந்து கட்டாயம் யாராவது தப்பிக்க முடியாது. ஏன்னா எதிர்மறை ஆற்றல் உங்களை தாக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய முன்னேற்ற கட்டாயம் தடைப்பட தாங்க செய்யும். இதற்கு ஆன்மீகத்தில் படி பார்த்தீங்கன்னா சில நிரந்தர தீர்வு இருக்குங்க. அதுதான் பரிகாரமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே உக்கிர தெய்வங்களோ கோபத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களோ எதிர்ப்புகளை தடுக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன், வராகி அம்மன், துர்கி அம்மன், அங்காள பரமேஸ்வரி இப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளிலும் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினத்தில் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. எதிர்ப்புகள் அனைத்து விலகிடுங்க. குறிப்பாக எலுமிச்சை பழ மாலை அணிவித்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா எதிரிகளுடைய எதிர்ப்பு பொறாமை கந்திஷ்டி நம்மை தாக்காமல் இருக்குங்க. மேலும் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ்வதற்கு இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மேலும் இந்த 4 தினங்களையும் அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை பழ மாலை அணிவித்து வழிபாடு செய்து வாங்க. முடிந்தவரை 11 எலுமிச்சை பழங்களை கோர்க்கப்பட்ட மாலையிலிருந்து 108 எலுமிச்சை பழங்கள் கோர்க்கப்பட்ட மாலை வரைக்கும் நீங்கள் வழிபடலாம். இது எதுவுமே எங்களால் செய்ய முடியலைன்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் வாங்கிட்டு கோவிலுக்கு போய் கூட அந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் கையாலே வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மூலம் இல்லைன்னா சொந்த பந்தம் நண்பர்கள் யாராக இருந்தாலும் பொறாமை குணத்தின் மூலம் எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ நான் செய்யக்கூடிய தொழிலுக்கோ என்னுடைய வருமானத்திற்கோ எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா சூளத்தில் குத்திட்டு வாங்க. அவ்வளவுதாங்க. இதே ஒரே ஒரு வாரமோ இல்லைன்னா 2 வாரமோ இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து வழிபாட்டு செய்து வந்தாலே அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. இதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய எந்தவித பாதிப்பு இருக்காதுங்க. மேலும் இந்த வழக்கத்தை பற்றி நிரந்தரமாக நீங்கள் பின்பற்றி வந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் படிப்படியாக விலகிடுங்க. அதே போல் வாரத்துக்கு முதல் நாளே வீட்டு வாசலில் நீங்கள்
கறி, மிளகாய், எலுமிச்சத்தை கட்டி தொங்க விடுங்க. பின் வார இறுதியில் அதை கலற்றி யார் காலும் படாமல் போட்டாலே இதனால வீட்டில் கந்திஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. இதற்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அஷ்லட்சுமி, மூதேவி 2 பேரும் பார்த்தீங்கன்னா சகோதரிகள். இதில் வீட்டில் இருக்கக்கூடிய செழிப்பை எடுத்து சென்று விடுவார்னே கதை ஒன்று இருக்கு. லட்சுமியும் மூதேவியும் பார்த்தீங்கன்னா சகோதரிங்க. இதில் லட்சுமி தேவி பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய தெய்வங்க. ஆனால் மூதேவியை பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தெய்வமாக பார்க்குறோம். லட்சுமி புளிப்பு, காரம், சூடான பொருட்களை விரும்பக்கூடியவர். அதனால் வீட்டு வாசலை எலுமிச்சையும் மிளகாயும் கறி சேர்த்து கட்டி வைத்தாலே அவருக்கு பிடித்தமான இவற்றை சாப்பிட்டு வீட்டுக்கு நுழையாம சென்றுடுவா. இதனால செழிப்பு வீட்டிலேயே தங்கணும் சொல்லுவாங்க. வீட்டு நிலைவாசப்படியில் பார்த்தீங்கன்னா பழுப்பு கருப்பு புள்ளிகள் இல்லாத மஞ்சள் நிற எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு அதை 2ஆக வெட்டி அதன் மீது சிறிது மஞ்சளும் இன்னொன்று மீது குங்குமம் தடவி நிலைவாசலில் இருபுறமும் நிலைவாசலுக்கு மேலே வைங்க. இந்த எலுமிச்சை பழங்களை நீங்கள் வாரத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக மாற்றிடுங்க. இப்படி மாற்றப்பட்ட எலுமிச்சை பழத்தை கால்படாத இடத்துல இல்லைன்னா ஓடக்கூடிய நீரில் போட்டுடலாம். இப்படி செய்வதாலே வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் உள்வாங்கி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிம்மதியும் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க. பலரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரதான வாசல்லையும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் முன்பகுதியில் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் தடவி வச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சில நேரங்களில் முன்பக்கத்தில் எலுமிச்சை பழமும் காய்ந்த மிளகாய் சேர்த்து வாசலில் தொங்க விட்டிருப்பீங்க. இப்படி செய்வதால் வீடும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வெளியிருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல் தடுக்கப்படுங்க. இப்படி வாசலை எலுமிச்சை பழத்தை வெட்டி செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வைக்கலாம். இது சிறப்பான ஒரு பலனை கொடுத்துடுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கக்கூடிய நாளில் 2 விளக்குகளை பிரதான வாயில வச்சு தூபம் காட்டி வழிபடணும். எலுமிச்சை பழம் வீட்டு பூஜை அறையில் இருந்தால் குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனை யாவும் நீங்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் தாங்க கல்உப்பு. இந்த கல்உப்பு பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி பரிகாரத்தில் இதுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குங்க. 2 கைகளிலும் கல்உப்பை எடுத்துக்கிட்டு அதே வலது பக்கமாக இடது பக்கமாக நன்றாக சுற்றிட்டு தண்ணீரில் போடுவது வழக்கம். உப்பு கரைந்ததும் தண்ணீரை எடுத்து ஊற்றிடுங்க. இன்னொரு குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா 3 பிடி கல்உப்பை போட்டு அதை குளித்தாலும் திருஷ்டி போகும்னு சொல்லுவாங்க. மேலும் கந்திஷ்டி கழிக்க கல்உப்பு, கடுகு, வரமிளகாய், வீட்டு வாசலிருந்து எடுக்கக்கூடிய மண், வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் உட்கார வச்சு நன்றாக சுற்றி விட்டு நெருப்பில் போட்டால் எரிந்து விட்டால் கந்திஷ்டி நீங்குங்க. கந்திஷ்டி அதிகமாக இருந்தால் கடுகு படபடவனை வெடிக்கும்னு சொல்லலாம். வரமிளகு காய்ந்து சுவாசனை வராது, உப்பு வெடிக்கும், சத்தமும் வராதுங்க. இப்படியெல்லாம் இருந்தால் அதிக கந்திஷ்டி பட்டு விட்டதாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய இடத்துல உருளியில் தண்ணீர் நிரப்பி பூக்களை பரப்பி வச்சிடுங்க. அதன் அருகிலே ஒரு பாத்திரத்தில் கல் உப்பை பரப்பி எலுமிச்சையை 2ஆக வெட்டி ஒரு பக்கத்தில் குங்குமமும் இன்னொரு பக்கத்தில் மஞ்சளும் தடவி அந்த கல் உப்பு வைப்பது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்தா, விபத்து நடந்து கொண்டே இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா வெண்கடகையும் கல் உப்பை இரவு வீடு முழுக்க தூவிட்டு அடுத்த நாள் காலை சுத்தமாக அதை எடுத்துடுங்க. இப்படி தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் செய்து வர தீய கந்திஷ்டி கோளாறுகள் நீங்கிடும். அதே போல் கடைகளும் வியாபாரம் செய்யக்கூடிய தளங்களில் பிள்ளையார் சிலை வைப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை நாளில் பூசணிக்காய் சுற்றி உடைங்க. கடல் தண்ணீர் கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி சேகரித்து கொண்டு கடைவாசல சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து தெளித்து விட்டிங்கன்னா கந்திஷ்டி பாதிப்பு நீங்கிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தொடர்ந்து கஷ்டம் நிலவுதுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு முதல்ல சென்று வழிபடுங்க. ஒரு எச்சில் படாத தட்டில் கல் உப்பை பரப்பி அதன் மேலே சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு மனதில் இறைவனை மனதார நினைத்தபடி கற்பூரத்தை நீங்கள் ஏற்றணும். அந்த கற்பூரம் எரியும் போது கல் உப்பு பரப்பிய தட்டை கையில் பிடிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் கந்திஷ்டி அனைத்து விலக வேண்டின மனதை நீங்கள் ஒருமுகப்படுத்தி குலதெய்வ படத்துக்கு முன்னாடி தீபாராதனை காட்டிடுங்க. வீடு முழுவதும் அந்த தீபத்தை காட்ட வேண்டும். பிறகு பச்சை கற்பூரம் முழுமையாக எரியும் வரை இந்த பிரார்த்தனை நீங்கள் செய்தாலே போதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி போன்ற பிரச்சனைகள் நீங்கிடும். இந்த பச்சை கற்பூரம் எரிந்து முடித்த பிறகு தட்டில் இருக்கக்கூடிய உப்பை தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜக்கில் இல்லைன்னா பக்கெட்டில் கொட்டிட்டு சிறிது நேரத்தில் அந்த கல் உப்பு கரைஞ்சிடும். பின்பு அந்த தண்ணீரை தொடாமல் அப்படியே வீட்டுக்கு வெளியே ஊற்றிடுங்க.
வாரத்துக்கு ஒரு நாள்னு தொடர்ந்து 3 வாரங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு வாங்க. நிச்சயம் செவ்வாய், வெள்ளி தவிர மற்ற கிழமைகளை இந்த பரிகாரத்தை செய்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும்